அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் நிறைந்த வியாபாரம். விற்பவரும் வாங்குபவரும் பிரியாத வரை முறித்து கொள்ளும் உரிமை பெற்றிருக்கிறார்கள். அவ்விருவரும் உண்மை கூறி பொருளின் குறையை தெளிவுபடுத்தினால் அவர்களின் வியாபாரத்தில் அவர்களுக்கு அருள்வளம் அளிக்கப்படும். அவ்விருவரும் பொய்கூறி குறையை மறைத்தால் அவர்களுக்கு வியாபாரத்தின் அருள்வளம் நீக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி 2110. மனிதனின் வாழ்க்கை செழிப்புக்கு வியாபாரம் முக்கியமானதாகும். இந்த வியாபாரத்தின் மூலமாக செல்வத்தை ஈட்டி நல்ல வசதியுடன் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். இதனால் இதில் ஏராளமானோர் ஈடுபடுகின்றனர். ஆனால் இந்த வியாபாரத்தில் லாபத்தை மட்டுமே மனதில் கொண்டு பொய், புரட்டு, பித்தலாட்டம் என்று அனைத்து முறைகேடுகளையும் பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கொள்ளை லாபம் அடைகின்றனர். இதுபோன்று பொய்யும் புரட்டும் செய்து குறைகளை மறைத்து செய்யக்கூடிய வியாபாரத்தில் இறைவனின் மறைமுகமான அருள்வளம் நீக்கப்பட்டுவிடும். அதே நேரத்தில் பொய் சொல்லாமல் நியாயமான முறையில் குறை நிறைகளை தெளிவுபடுத்தி செய்யக்கூடிய வியாபாரத்தில் இறைவனுடைய அருள்வளம் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே உலக லாபத்தை மட்டுமே கவனத்தில் கொள்ளாமல் படைத்தவனின் அருள்வளத்தையும் கவனத்தில் கொண்டு நேர்மையான வியாபாரத்தை செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.